இன்று நம்முடைய எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறரை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும், பிறரோடு நல்வுறவில் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணங்களாக இருக்கின்றது. ஆனால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வும் சில நேரங்களிலே எதிர்மறையாகத்தான் நிகழ்கின்றது. மகிழ்ச்சியாக இருக்க நினைப்போம், ஆனால் வாழ்வில் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பல திட்டங்களை வகுப்போம், ஆனால் அது சதி திட்டமாக நம் வாழ்வு மாறும். இப்படி பிரச்சனைகள் வரும்போது அடுத்தபடிக்கு நம் வாழ்வை நகர்த்த முடியாத வாழ்வாக நம் வாழ்வு மாறுகின்றது. இதனால் பல பிரச்சனைகள் சில நேரங்களிலே பிரச்சனைகளாகவே நம் வாழ்வில் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்தவர், இந்த பிரச்சனைகளுக்கு நிறைவை கொடுத்தவர், இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட நமக்கு முழுமையான ஆற்றலை கொடுப்பவர் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. இயேசு வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது, பல்வேறு குறைபாடுகளோடு காணப்பட்டார்கள். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இறைமகன் இயேசு தீர்வை கொடுத்தார். எடுத்துக்காட்டாக இன்றைய நற்செய்தியிலே தொழுநோயாளி ஒரு குறைபாடு உடையவராக காணப்படுகின்றார். இதனால் சமுதாயம் அவரை வெறுத்தது, சமுதாயம் அவரை ஒதுக்கியது. இப்படி பல்வேறு வேதனைகள் மத்தியிலும், பல்வேறு துன்பங்கள் மத்தியிலும் அவர் அனைத்தையும் உடைத்தெறிந்துவிட்டு இயேசுவிடம் வருகின்றார். இயேசுவே என் மீட்பு, இயேசுவே என் ஆற்றல் என்று இயேசுவிடம் முழு நம்பிக்கை வைத்து வருகின்றார். இதன் மூலம் விடாமுயற்சி, ஆர்வம், இந்த இரண்டும் அவருக்கு நலமளிக்கின்றது. அதே போல நம்முடைய விடாமுயற்சி நற்கருணையை அணுகி வருதலில் இருக்க வேண்டும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவோடு உறவாடுதலில் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இயேசு சந்தித்த மனிதர்கள் அனைவருமே குறைபாடு உடையவராகத்தான் இருந்தார்கள். பாவம் செய்தவராக இருக்கின்றார். இரத்த போக்கினால் அவதிப்படும் பெண், காது கேளாதவர், குருடர், கை சூம்பியவர், 10 நோயாளர்கள், உடல் ஊனமற்ற பெண், நையின் ஊர் கைம்பெண், முடக்குவாதமுற்றோர், இப்படி பல்வேறு பிரச்சனைகளால் வந்த மக்களை சந்திக்கின்றார். அந்த பிரச்சனைகளோடு அவர் இருந்திருந்தால் அவருடைய பணி முடிந்திருக்கும். மாறாக அவர் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கின்றார். அதற்கு தேவைப்பட்டது கடவுளின் அருட்கரம். அதன் மூலம் அவர் மக்களுக்கு ஒரு முழுமையான தீர்வு கொடுக்கின்றார். ஆம், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களை விடுவித்து அவர்கள் இயேசுவின் மேல் வைத்த நம்பிக்கையை நிறைவுபடுத்துகின்றார், வாழ்வு கொடுக்கின்றார். அந்த நம்பிக்கைதான் அவர்களை வாழ வைத்தது. அந்த நம்பிக்கைதான் அவர்களை என்றும் அன்பில் நிலைக்க செய்தது. ஆம், இன்று நாம் நற்கருணையின் மீது நம்பிக்கை வைத்து நம் ஜெபங்களை சொல்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இயேசு பிரச்சனையின் தீர்வாக இருந்தார். யாரையும் எதிர்க்கவும் யாருக்கும் உதவவும் தயங்கவில்லை. இன்றும் நற்கருணையில் வீற்றிருந்து பிரச்சனைகளோடு வருகின்ற மக்களை, குழப்பத்தோடு வருபவர்களை, வாழ்வில் சோகத்தோடு வருபவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கின்றார். அன்று இஸ்ராயல் மக்கள் பிரச்சனைகளோடு தங்கள் வாழ்வை வாழ்ந்ததனால் அவர்கள் பாபிலோனியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு இறைவனின் குரல் கொடுக்கப்பட்டிருந்தும் அவர்கள் மதிக்கவில்லை. இன்றும் இறைவனின் குரல் பல்வேறு விதத்தில் மனித வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து
குரலாக இருக்கும் நற்கருணை ஆண்டவரின் அன்பை புரிகிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன கடவுள், இஸ்ராயேல் மக்களுக்கு அனைத்தையும் கொடுத்த கடவுள் இன்று நம் மத்தியிலே வீற்றிருக்கின்றார். இதைத்தான் பழைய ஏற்பாட்டிலே யோவேல் அதிகாரம் 2 வசனம் 28 சொல்வது போல, நான் மாந்தவர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன், நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் என்று சொல்லி நம்மை தேற்றும் கடவுளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அதிகாரம் 2 இறைவசனம் 27 இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்று இஸ்ரேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும் ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும் என்னை அன்றி எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டேன் என்று சொல்வதன் மூலம் நம் பிரச்சனைகளை தீர்ப்பவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். உலக பாவங்களுக்கு தீர்வு கொடுத்தவர், உலக பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பவர், நம் வாழ்விற்கும் தீர்வை கொடுப்பவர் நம் இயேசு என்பதை நாம் புரிந்து அவரோடு உறவாட வேண்டும். அன்று இஸ்ராயேல் மக்கள் எகிப்தில் அடிமைப்படுத்தப்பட்ட போது கடவுளை நோக்கி குரல் எழுப்புகின்றனர். கடவுள் அவர்களின் குரலை கேட்கின்றார். இன்றும் நற்கருணையில் வீற்றிருக்கும் இறைவனை நோக்கி நம்முடைய துயரங்களை, சோகங்களை சொல்லும் போது இறைவன் நிச்சயம் நம் தேவையை போக்குவார். அன்று இஸ்ராயேல் உள்ளார்ந்த குரலை இறைவனிடம் எழுப்பினார்கள். இன்று நம்முடைய குரல் வெளிப்புறம் சார்ந்த குரலாக இருக்கின்றது. தேவைக்கு மட்டும் கடவுளை கூப்பிடுவது, புதுமைக்கு மட்டும் கடவுளை நாடுவது, இது போன்ற எண்ணங்கள் வைத்துக் கொண்டு கடவுளை கூப்பிட்டால் கடவுளின் அருட்கரம் நம்மை ஒருபோதும் ஆட்கொள்ளாது. இறைவனை அழைக்கும் போது இரு கரம் கூப்பி இறைவனை அழைக்க வேண்டும். துன்பங்களை துடைப்பவராக வருவார், ஆறுதல் அளிக்கும் நண்பனாக நம் இதயத்தில் வருவார் என்ற சிந்தனை நம்மிடம் இருக்கும் போது இந்த நற்கருணை ஆராதனையிலே நாம் பங்கேற்கும் போது நமக்கு அது ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அவ்வாறு பங்கேற்கும் போது நம்முடைய பிரச்சனையாக இருக்காது, கேள்விகளாக இருக்காது, சந்தேகமாக இருக்காது. மாறாக புது மாற்றம் பெறுவோம். அதை முழுமையாக என்றும் தருபவர் நம் இறைவன் மட்டுமே. அன்று பாவிகளுக்கு கொடுத்தார், இன்று நற்கருணை வடிவில் வீற்றிருந்து நமக்கு கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட நம் ஆண்டவரை முகமுகமாய் கண்டு நம் வாழ்வை சிறப்பாக வாழ்வோம். Yeah.